கட்சி ஓபன் பண்ணிட்டு நான் ஒன்னே ஒன்று உனக்கு சொல்றேன், இந்த ஆதவ அர்ஜுனாவை மட்டும் உன் கட்சியிலேருந்து நீக்கிறாத. அவனும் ஆமப்புந்த வீடும் ஒன்று, நீ அவனை மட்டும் நீக்கிறாத, அவனை வச்சுக்க. அவன் பேச பேச திமுக காரனுக்கு ஒரு கெத்து இருக்கு தெரியுமா உனக்கு? நீ 1000 பேசு, நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், நானே இவ்வளோ உழைச்சம் போனோம் வந்தோம், இது நடக்கல அது நடக்கலன்னு 1000 சொல்லுவான். கட்சிக்கு ஒரு பிரச்சனைன்னா தலைவரை ஒருத்தன் தொடுறான்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நிக்கிற ஒரே கூட்டம் கலைஞரின் கூட்டம், திமுக கூட்டம்டா. நடிகர் விஜய் பொதுக்குழு கூட்டி பேசினார். அப்ப பேசும்போது சொன்னாரு, மன்னர் ஆட்சி நடத்துறீங்கன்னு சொன்னாரு, குடும்ப ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொன்னார். நான் படிக்காத பாமரன் நடிகர் விஜயை கேட்குறேன், நாங்கள் குடும்பம் நடத்துறேன்னு சொல்றிய, நீ நடத்தின பொதுக்குழுவில் உங்கள் அம்மாவும் அப்பாவையும் முன்னால் உட்கார வச்சிருந்தில்ல, அதுக்கு பேர் என்ன சாமி? நாங்கள் நடத்துறது குடும்பம். அப்போ பொதுக்குழுவில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் முன்னால் உட்கார வச்சிருக்கிற, நாளைக்கு உன் மகனை கூட்டு உட்கார வைப்பேன், அதுக்கு என்ன அர்த்தம்? பொதுக்குழுவில் அடுத்து என்னன்னா, நம்ம தலைவர் பேரை சொல்றாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்ன உடனே கீழே உட்கார்ந்து இருந்தவன் தடார்னு எந்திரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தெரியுது என்னன்னு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் எழுந்து நின்று கை தட்ட வேண்டும் என்று அவனுக்கு தெரிகிறது, உனக்கு தெரியவில்லை. நீ பச்சா, உனக்கு தெரியவில்லை. உங்க அப்பாவுக்கே சினிமா வாய்ப்பை கொடுத்து வாழ வைத்த இயக்கம் திமுக, அதன் தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவர். உன்ன மாதிரி எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம். எம்ஜிஆர் திரும்பினா கை தட்டுவான், இந்த பக்கம் திரும்பினா கை தட்டுவான், பார்த்தா கை தட்டுவான். போஸ்ட கிழிச்சிட்டு அந்த போஸ்ட் மேல படுத்து எம்ஜிஆரோட தூங்கின கனவுல இருந்தான். அந்த எம்ஜிஆரின் மடியிலே உட்கார்ந்து வளர்ந்தவன் தான் தயாநிதி மாறன் என்கிற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர். நாங்க எம்ஜிஆரோட மடியில வளர்ந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பேசுறோம். அதுல வேற அவர் சொல்றாரு, ப்ரோ இந்த பாயாசத்தையும் பாசிசத்தையும் விடக்கூடாது ப்ரோ. ப்ரோ பாயாசம்னா என்ன ப்ரோ? ப்ரோ பாசிசம்னா என்ன ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. குருவின்னு ஒரு படத்தை தயாரிச்சு உனக்கும் சம்பளம் கொடுத்தவர் உதயநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவன். நீ எப்போதும் நான் ஒன்று சொல்றேன், கோபாலபுரத்து அதுல சொல்றாங்க தமிழ்நாட்டையே சுரண்டி ஒரே ஒரு குடும்பம் வாழுவதான்னு. அடே தம்பி, தமிழ்நாட்டிலே குடிசை புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்தவனுக்கெல்லாம் வீட்டு மன பட்டா கொடுத்து அவனை பங்களா கட்டி வாழ வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற தலைவன். இன்னைக்கு 1000 பேசுறீங்களே, சென்னையில எந்தெந்த ஏரியால குடிசையில நினைச்சா தீப்பத்தி எரியும், எந்தெந்த ஏரியான்னு தெரியுமா? சென்னையில மழை பெஞ்சா எந்தெந்த ஏரியால தண்ணி போகும், தண்ணி ஏறுன்னு தெரியுமா? எந்தெந்த ஏரியால காவா உடைச்சிக்கிட்டு போகும் தெரியுமா? காவா உடைச்சிக்கிட்டு போற ஏரியா எது, தண்ணி போற ஏரியா, தண்ணி நிறைஞ்சு உள்ள போற ஏரியா எது, எந்தெந்த ஏரியாவுக்கு புதைச்சாக்கடை திட்டம் வேணும், எந்தெந்த ஏரியால இருக்கிற குடிசை மாற்று வாரியமாக மாற்ற வேண்டும் என்று திரும்புகிற பக்கமெல்லாம் அடுக்குமாடி கட்டடங்கள் தெரிகிறது என்றால் அது கட்டடங்கள் அல்ல, டாக்டர் கலைஞரின் முகண்டா. எத்தனை பண்ணிருக்கிறோம் நாங்க. ஆடு அண்ணாமலை அவனா சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறான், அவனே சொல்றான் இனிமே செருப்பட மாட்டேங்கண்ணே, அவனா சொல்லிக்கிறான். நான் சொல்றேன், நீ சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறீல்ல, அதே எங்க அண்ணன் கிட்ட கொடு, பாலாஜி கிட்ட கொடு, நாகேஷ் கிட்ட கொடு, நாங்க அடிக்கிறோம். நான் அடிக்கும் போது நீ கோஷம் போடு. காலையில தமிழ்நாட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு பசி போக்குவதற்கு காலை சிற்றுண்டி கொடுத்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவனுக்கு கல்வி நிதியை தரவில்லையே மோடிஜி, கியாஜின்னு நீ கத்து. சாட்டையில உன்னை நாங்க அடிக்கிறோம் இல்லையா? சாட்டையில நீயே அடிச்சுக்கிற, செருப்பு போட மாட்டேங்கிற, அங்கிருந்து நீயே வர, நீயே பேசுற, நீயே சிரிச்சுக்கிற.
நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உப்புல சோத்துல உப்பு காரம் போட்டு சாப்பிட்றதா இருந்தா மோடி கிட்டப்போ தமிழ்நாட்டில் தானே நீ அரசியல் பண்ணுற. கல்வி உதவித்தொகை இன்னும் வரல கேளு, கல்விக்கு தர வேண்டிய பணம் தரல கேளு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இன்னைக்கு காலையில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக. எங்கள் தலைவர் சொல்லி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 4000 கோடி தரல கேளு. ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு எங்கள் அண்ணன் தயாநிதி மாறன், நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், ஐயா முரசொலி மாறன் அவர்கள் உலக வளருகிற நாடுகள் அல்ல, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்காக தோஹா மாநாட்டில் பேசி உலக தலைவர்கள் எல்லாம் பிரமித்து யார் இந்த தலைவன் என்று பார்க்கிற பிரமிப்பை உருவாக்கிய தலைவன் முரசொலி மாறன் என்றால், ஒரே ஒரு கேள்வியில் முரசொலி மாறனை தாண்டி நிற்கிற வல்லமையும் அறிவும் ஆற்றலும் தயாநிதி மாறன் என்கிற மகத்தான பாராளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். எவ்வளவுமே இல்லாத எவ்வளவுமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு பணம் ஏண்டா தரீங்கன்னு கேட்டாரு. பதில் உண்டா? யார் பேசுறா சமஸ்கிருதம்? உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா இவ்வளவு பணம் சமஸ்கிருத தரீங்களே, ஏன்? பதில் இல்லை. அம்மா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர், அவங்கள உத்து பார்க்கிறேன். எங்க அண்ணி எலிசபெத்தையும் உத்து பார்க்கிறேன். எங்க அண்ணியை விட அவங்க அறிவாளியானாக்க இல்லை. ஏன்னா இவங்களுக்கு குடும்ப கணக்கு தெரியும், அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எந்திரிக்க வேண்டியது, தமிழை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது. ஆமா, தமிழை படித்தால் பிச்சை எடுக்க முடியாது, தமிழை படித்தால் பிச்சை போட முடியும். உலகத்தில் தமிழ் போல ஒரு மொழி உண்டா? நிறம்பெழுந்துளறிய நிரம்பாம் என்போல், நிறம்பெழுந்துளறிய நிரம்பாம் என்போல் முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் படையழிந்து மாறினன் என்று பலர் கூற, மண்டமார் குடைந்தனன் ஆயினும் உண்டவன் முளை அறுத்திடுவேன் ஞானென சினை கொண்ட வாளோடு படுவினம் பெயரா செங்கலவு தொழுவு போல் சிதைந்து வேறாகி படுமகன் கிடைக்கை காணும் ஈன்ற நாண்டினடும் பெருது வந்தனிலே என்று காக்கை பாடினியார் எழுதிய பாடலுக்கு தலைவர் கலைஞர் நீண்ட வரிகளை எழுதிவிட்டு 2 வரிகளில் ஹைலைட்டா சொல்லுவாரு, மானம் அவன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று கலைஞர் எழுதியிருப்பார். இந்த இலக்கியத்திற்கு நிகராக இந்த இலக்கியத்திற்கு விளக்க உரையை எழுதியதை போல உங்கள் மொழியில் ஒரு எழுத்து உண்டா? அவன் என்ன சொல்றான், நம்மளை கூப்பிடுறான். யாரு? இந்திக்காரன். ஆவோஜி நம்ம கியாஜி, நீ ஹிந்தி படிச்சுக்கோ, ஓகே. இங்கிலீஷ் படிச்சுக்கோ, ஓகே. உன் தாய்மொழி பச்சுக்கோ, ஓகே. 3 மொழி நீ பச்சுக்கோ. இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், நீ தாய்மொழி படிப்பியா? நான் ஹிந்தி படிக்குது, ஓகே. இங்கிலீஷ் படிப்பியா? நான் ஹிந்தி படிக்குது. தாய்மொழி படிப்பியா? ஹிந்தி படிக்குது. இங்கிலீஷ் படிப்பியா? ஹிந்தி படிக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிப்பியா? ஹிந்தி படிக்குது. 3 மொழி நாங்க படிக்கணும். 2 நீ ஒரே ஒரு ஹிந்தி மட்டும் படிச்சிருக்கிய, நீ ஒரே ஒரு ஹிந்தி மட்டும் படிக்கிறிய, என்னடா நியாயம்னா? இது தேவ பாஷா ஹிந்தி. 2 மொழி படிச்சிருக்கிற நம்ம எங்க இருக்கிறோம்? ராமநாத ராமேஸ்வரத்துல இருந்து உயர்கல்வியை முடிச்சுட்டு அப்துல் கலாம் ராமநாதபுரத்துக்கு வரணும். அப்போ அக்னி சிறகுல அவர் எழுதுறாரு, எங்க வாப்பா அப்பா, எங்க வாப்பா என் கைகளை பிடித்து கொண்டு, இதோ கலாம் வானத்திலே பறக்கிறது என் நாரை, அந்த நாரையை போல நீ தன்னம்பிக்கை, அதாவது அந்த நாரையை போல ஒரு கூடு கூட இல்லாமல் பறக்கிறதே அந்த நாரை, அதை போல தன்னம்பிக்கையோடு நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று என் அப்பா எனக்கு சொன்னார் என்று சொன்ன அப்துல் கலாம் ஆரம்ப பள்ளி தமிழ் படித்தார், ஆங்கிலம் படித்தார். உலக நாடுகள் ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று கள்ளத்தனமாக ஆயுதங்களை தயாரிக்கிற போது உலக நாடுகளின் கண்களிலே விளக்கண்ணியை ஊத்திவிட்டு மண்ணுக்கு கீழே அணுகுண்டை வெடிக்க வைத்து இந்தியா வல்லரசு என்று பிரகடனப்படுத்தியவன் தாய்மொழி தமிழும் ஆங்கிலமும் படிச்சவன்.
மயில்சாமி அண்ணாதுரை எங்க அம்மா மடியில உட்கார வச்சுக்கிட்டு என்னையும் எங்க சிற்றரசு எங்க அண்ணா தயாநிதிமாறன் உட்பட மடியில உட்கார வச்சு அங்க பாரு பண்ணிலா கூப்பிடு கூப்பிடுன்னு சோறு விட்டுனாங்க. ஆனால் கோயம்புத்தூர் ஜில்லால ஆரம்ப பள்ளியில படிச்ச மயில்சாமி அண்ணாதுரை நிலவின் முதுகில அவன் விட்ட சந்திராயன் 2 1 எல்லாத்தையும் கொண்டு போய் இறங்கிட்டான். அவன் போய் அங்க கக்கூஸ் தான் கட்டல, எல்லாம் கட்டிட்டான். அவன் என்ன படிச்சான்? தமிழ் படிச்சான், ஆங்கிலம் படிச்சான். அவன் ஹிந்தி படிச்சான்ல, பானிபூரி விற்கிறான் நம்ம ஊர்ல. எல்லா தொழிலும் அவன் தான் இங்க பண்ணிட்டு இருக்கிறான். நாங்க ஒண்ணு இப்ப 40-50 வருஷமா டெல்லியோட எங்க அண்ணன் ஐயா முரசொலிமாறன் காலத்திலிருந்து டெல்லியோட நட்புல இருக்கிறவங்க தான். நாங்க இந்தி எதுக்குறோமா? எங்களை படின்னு சொல்லாத, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. எங்களை படின்னு சொல்லாத. எங்க தலைவனை இந்தியா அதுல அண்ணாமலை சொல்றாரு, எங்கள் மோடிஜி இந்தியாவிலேயே பெரிய தலைவர்னா. மோடிஜி இந்தியாவிலேயே பெரிய தலைவர் தான். அந்த தலைவருக்கு மேல ஒரு தலைவர் இருப்பான்ல, அந்த தலைவன் தாண்டா மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன். இந்தியாவில் தொகுதி வரையறையை கொண்டு வருகிற நேரத்தில் தொகுதி வரையறையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து தொகுதி வரையறையை எதிர்த்து எதிர்க்கட்சியிலே இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களையும் தமிழ்நாட்டுக்கு வர வைத்து துணை முதலமைச்சர் ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் தமிழ்நாட்டில் வர வச்சு இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி என்று பிரகடனப்படுத்திய காலம் போய் இரும்பு மனிதன் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் என்று இந்தியா பிரகடனப்படுத்துகிற தலைவன் யாரு? மோடியை தாண்டிய தலைவன் இன்றைக்கு எங்கள் தலைவர். நான் 2 செய்தியை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரே வார்த்தையில அரசியலை புரட்டி போடுகிற தலைவர் எங்கள் தலைவர். ஒரே வார்த்தை, வரி கட்டலன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. எங்க தலைவர் இந்தியாவே மறந்து பார்த்தது. இது ஒரு வார்த்தையில ஒரே எழுத்தில் அரசியலை புரட்டி போட்டார். பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும் போது இந்தி எழுத்தை தூக்கி போட்டு ரூ என்று ஒரே வார்த்தையை போட்டு இந்திய அரசியலை புரட்டி போட்ட தலைவன் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் தான். எனவே இது எங்க தலைவன். நீ உட்கார்ந்து இருக்கிற சிற்றரசு இத்தினூன்று இருக்காருன்னு நினைக்காத. உயரத்துல என்ன எங்க தலைவன் தயாரிச்சிருக்கிற ஆளெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உலைக்களத்துல நெருப்பு அணையாமலேயே இருக்கிற தலைவர் வீட்டுல ஒவ்வொரு போர்க்கருவிகளையும் தயாரித்து கொண்டே இருப்போம். கலைஞர் 1000 போர்க்கருவிகளை, லட்சம் போர்க்கருவிகளை தயாரித்திருக்கிறார். இளைஞர் அணியிலே லட்சோபலட்சம் போர்க்கருவிகளை எங்கள் தலைவர் ஸ்டாலின் தயாரித்திருக்கிறார். லட்சோபலட்சம் போர்க்கருவிகளை உதயநிதி ஸ்டாலின் தயாரித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் தயாரித்த போர்க்கருவியே வலிமை மிக்க போர்க்கருவி சிற்றரசு என்கிற இளைஞன் சென்னையை கலக்கி கொண்டிருக்கிறார். இங்கே உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய அண்ணன், நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், தயாநிதி மாறன் அவர்களை பார்த்து இந்தியாவில் 1 ரூபாய்க்கு அலைபேசியில் பேசலாம் என்கிற திட்டத்தை கொடுத்த உலகத்தின் ஒரே அறிவாளி அவர்தான். நன்றி, வணக்கம்.